சாக்லேட் டேஸ்ட்டில் 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இந்த மாதிரி குட்டி சைஸ் பேப்பர் கப் எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் கப்பில் சுற்றிலும் நெய் தடவிக்கலாம். கட் பண்ண முந்திரி, பாதாம் இதில் தூவிக்கலாம். இந்த மாதிரி முந்திரியை டைரெக்டாக வைக்கலாம், ஏன்னா ஸ்வீட்டை திருப்பி போடும்போது பார்க்க அழகாக இருக்கும். இது இருக்கட்டும். 3 ஸ்பூன் பால் பவுடர், 6 ஸ்பூன் மைதா, இந்த 2 மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 கப் நெய், 1 கப் சர்க்கரை, இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். சுகர் டோட்டலாக மெல்ட் ஆகி அல்வா கலருக்கு வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த கலந்து வச்சிருக்க மாவை கொட்டி அடுப்பு எரிய வேண்டாம், இந்த நெய் சூடுலேயே அது வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது சூடாக இருக்கும் போதே ரெடி பண்ணி வச்ச கப்பில் சேர்த்து இதை ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம். இந்த பின் பக்கம் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக வந்துடுது. சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி. இது டேஸ்ட் வந்து சாக்லேட் மாதிரியும் இருக்குது, ஆனால் பெரியவங்களுக்கு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் நிஜமாவே செம்மையாக இருக்குது.